ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 டைப்பிஸ்டுக்கான 12வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 12வது நாள் கவுன்சிலிங் இன்று முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேக்கன்சி 4071ல் இதுவரை 3409 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 662 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரி வைஸ் எது எதில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரல் 10 விடோவில் இன்னும் 21 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மேனில் 22 வேகன்சிஸ் நிறுத்திட்டாங்க. அடுத்த பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான். ஸோ எக்ஸர்வீஸ்மேன் பற்றி ஜென்ரல் 10ல் பார்க்க தேவையில்லை. ஏன்னா எக்ஸர்வீஸ்மேன் மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய 23 வேகன்சிஸும் அடுத்த பேஸ் கவுன்சிலிங்கில் தான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 11 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டீஃப்ல டோட்டல் வேகன்சி 4. இந்த 4 வேகன்சியும் அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் ஆர்த்தோல 7 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 3 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் உமன் டீஃப்ல 23 வேகன்சிஸ் இன்னும் முழுமையாக அப்படியே அவைலபிளா இருக்கு. ஜென்ரல் விடோ பிஎஸ்டிஎம்ல இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து எம்யூஎல்டிஏல அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் 4 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஜென்ரல் 10 பொறுத்த வரைக்கும் எக்ஸர்வீஸ்மேன் தவிர மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளா இருக்கு. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசிலையும் ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். பிசி விடோவில் டோட்டல் வேகன்சி 13. இந்த 13 வேகன்சியுமே முழுமையாக இன்னும் அவைலபிளாக இருக்குது. பிசி எக்ஸர்வீஸ்மேனில் எல்லா வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. அதே போல் பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டியும் எல்லா வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஸோ பிசிலையும் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எந்த வேகன்சியும் அவைலபிளாக இல்லை. பிசி ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 11 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் டீஃபில் 5 வேகன்சிஸ் முழுமையாக அவைலபிளாக இருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோல 3 ஃபில் ஆகி மீதம் 1 வேகன்சி இருக்கு. பிசி உமன் டீஃப்ல 2 வேகன்சியும் பிசி உமன் ஆர்த்தோல இன்னும் 1 வேகன்சியும் இருக்கு. அடுத்து பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 6. இந்த 6 வேகன்சி அப்படியே தான் இருக்கு. பிசி ஜென்ரல் எம்யூஎல்டில 20 வேகன்சிஸ் இருக்கு. பிசி உமன் எம்யூஎல்டில 6 வேகன்சிஸ் இன்னும் முழுமையாக அப்படியே தான் இருக்கு. ஸோ பிசி கம்யூனிட்டிலையும் எக்ஸர்வீஸ்மேன் தவிர மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சிஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசிஎம் ஜென்ரல்ல 21 வேகன்சி டோட்டலாக ஃபில் ஆகி மீதம் 28 வேகன்சி இருக்குது. பிசிஎம் உமனில் இன்னும் 12 வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம் விடோவில் டோட்டல் வேகன்சி 20. இந்த 20 வேகன்சியுமே இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் 2 ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 1 வேகன்சி இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 13 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் ஜென்ரல் மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டும் சேர்த்து இன்னும் 41 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த 41 வேகன்சிஸில் ஃபீமேல் எடுப்பாங்க. இது இல்லாமல் ஃபீமேலுக்கு இன்னும் பிசிஎம் உமனில் 12 வேகன்சி மற்றும் பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 வேகன்சியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து வேகன்சிஸ் இன்னும் நிறையவே இருக்குது. இதே போல் பிசிஎம் கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் வேகன்சிஸ் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குது. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல் உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வேகன்சிஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசி விடோவில் 11 வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த 11 வேகன்சியுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது. எம்பிசிலையும் எக்ஸர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸர்வீஸ்மேனில் எம்பிசிலையும் வாய்ப்புகள் வந்து கிடையாது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் 1 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சி இருக்குது. எம்பிசி ஜென்ரல் டீஃபில் 4 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 13 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 10 வேகன்சி இருக்குது. எம்பிசி உமன் பிளைண்டில் இன்னும் 1 வேகன்சி இருக்குது. எம்பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 2. இந்த 2 வேகன்சி இருக்குது. எம்பிசி ஜென்ரல் எம்யூஎல்டியில் டோட்டல் வேகன்சி 1. இந்த 1 வேகன்சியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து வேகன்சிஸ் இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 373. 353 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 20 வேகன்சி தான் இருக்குது. எஸ்சி உமனில் இன்னும் 13 வேகன்சிஸ் தான் இருக்குது. எஸ்சி விடோவில் 1 ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சி இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் இன்னும் 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிளைண்டில் டோட்டல் வேகன்சி 3. இது அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் டீஃப் ஜென்ரல் ஆர்த்தோ மற்றும் உமன் பிளைண்ட் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவும் இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 57 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சி இருக்குது. எஸ்சி விடோ பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 3 வேகன்சி இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் எம்யூஎல்டியில் 1 வேகன்சியும் உமன் எம்யூஎல்டியில் 1 வேகன்சியும் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வேகன்சிஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் 20 வேகன்சியும் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 5 டோட்டலாக 25. ஸோ இந்த 25 வேகன்சி தான் வந்து மேலுக்கு வந்து இன்னும் எலிஜிபிளாக இருக்குது. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எடுப்பாங்க.
ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா இந்த 25 வேகன்சிஸ் இல்லாமல் எஸ்சி உமனில் 13 மற்றும் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல 3 இந்த வேகன்சி வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ வந்துட்டு இது அவங்களோட வேகன்சி, இதில் யாரும் எடுக்க முடியாது. நாளை கவுன்சிலிங்கு போகக்கூடிய எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களோட ஓவரால் ரேங்க் மற்றும் கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி. எஸ்டி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 21, இந்த 21 வேகன்சியுமே முழுமையாக அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனில் டோட்டல் வேகன்சி 2, 1 ஃபில்லாகி மீதம் 1 இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேகன்சி இதுவரை ஃபில்லாகி மீதம் 40 வேகன்சி இருக்குது. ஸோ எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எஸ்டி கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டிக்கான டோட்டல் வேகன்சி, அதாவது ரிசர்வேஷனில் இதுவரை 6 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருக்கு. பெரும்பாலான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் எஸ்டி கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபில்லாக ஆரம்பிக்கலாம். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 54, 29 ஃபில்லாகி மீதம் 25 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ உமனில் 5 ஃபில்லாகி மீதம் 8 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ விடோவில் டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சியும் ஃபில்லாகி எதுவுமே இல்லை விடோவில். எஸ்சிஏ எக்ஸர்விஸ்மேனில் 1 ஃபில்லாகி மீதம் 1 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் இன்னொரு வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 14 ஃபில்லாகி மீதம் 10 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல 6 ஃபில்லாகி மீதம் 11 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7, 2 ஃபில்லாகி மீதம் 5 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ எக்ஸர்விஸ்மென்ட் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். 12 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைபிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071, இதுவரை 3409 வேகன்சி ஃபில்லாகி மீதம் 662 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிற கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.